पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக சேர வேண்டிய பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை பலமுறை திருப்ப கேட்டும் துரியோதனாதிகள் தர மறுக்க பகவான் கிருஷ்ணனை பாண்டவர்கள் எப்படியாவது நீங்கள் தூதுவனாக சென்று பெற்றுத்தர வேண்டும் என்று பணிக்க பகவானும் ஒப்புக்கொண்டு ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கூறி பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி வரை பலவிதமான நியாயங்களை எடுத்து கூறியும் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத துரியோதனன் மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தான். அப்போ யார் யாரை கட்டுகிறார்கள் என்று தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். இதற்கு மேல் நிச்சயமாக அவன் ராஜ்யத்தை தரமாட்டான், யுத்தம் ஒன்றே இதனுடைய தீர்வு என்று முடிவு செய்து பகவான் கிருஷ்ணன் கிளம்பி குந்தியை சந்தித்து உன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டு மிக நீண்ட நெடிய உபதேசத்தை பெற்று பீஷ்ம துரோணாதிகள் இதனை புரிந்து துரியோதனிடம் அவர்கள் தங்களுடைய பங்கிற்கு சொல்லியும், ஏன்னா நாங்கள் இருப்பதே சில நாட்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா யுத்தத்தில் நாங்கள் வெல்லப்போவதில்லை என்பது சூச்சகமாக சொல்லி கூட துரியோதனன் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. அப்போ வேறு வழியே இல்லை. அப்புறம் நேரா உபப்ளாவ நகரத்திற்கு வந்து பாண்டவர்களிடம் என்ன நடந்ததோ பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் கூற தர்மராஜன் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று அப்போ யுத்தத்திற்கு தயாராக அங்கங்கு கூடாரங்களை பணி மற்றும் உணவு தங்கும் இடம் இதையெல்லாம் ஏற்பாடு செய்தார். பிரம்மச்சரியத்தில் இருந்து தான தர்மங்களை செய்தான் தர்மராஜன். இப்போ இந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் மனம் வெதும்பி சஞ்சயனிடம் சில விஷயங்களை கூறுகிறார். என்னுடைய குழந்தைகள் சாகப்போவது உறுதியாகிவிட்டது சஞ்சயா, என்ன செய்வது? என் மனதையே என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. அப்போ என்னுடைய 100 குழந்தைகளும் சாகத்தான் போகிறார்கள், என்னுடைய பேச்சை யாரும் கேட்கவில்லையே. துரியோதனன் மட்டும் வந்துவிட்டால் நான் மனதில் என்ன நினைக்கிறேனோ அதைப்படி என்னால் செய்ய முடியவில்லை, என் மனம் தானாக கெட்டுவிடுகிறதே என்று புலம்பினான் சஞ்சயனிடம். ஆனால் சஞ்சயனோ திருதராஷ்டிரன் புலம்புவதை சிறிதும் ஏற்கவில்லை. உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன் திருதராஷ்டிரா. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் துரியோதனன் மேல் போட்டாதே. ஏன்னா நீ ராஜன் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய். நீ ஒரு உத்தரவிட்டால் அதன்படித்தான் அனைவரும் கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா துரியோதனனையே அடிமைப்படுத்த அல்லது சிறையில் இட உனக்கு உரிமை இருக்கிறது என்பதை மறந்து விட்டாய். உன்னுடைய மகன் என்கின்ற மோகத்தினால் அவன் செய்கின்ற அனைத்து தவறுகளையும் ஆதரித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என் மனம் கட்டுப்பாட்டில் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் பாண்டவர்கள் இத்தனை அதர்மங்களை ஏன் சகித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன்மேல் இருக்கக்கூடிய கௌரவத்தினால். நீ வயதில் மிகவும் மூத்தவன், உன்மேல் இருக்கக்கூடிய பாசத்தினால் நிச்சயமாக திருதராஷ்டிரன் நல்லது செய்வான் என்கின்ற நம்பிக்கையை இன்று வரை பாண்டவர்கள் அவர்கள் மனதில் வைத்திருக்கின்றனர். ஆனால் நீயோ உன்னுடைய மகன் செய்கின்ற அனைத்து அதர்மங்களுக்கும் துணை போய்விட்டு என்னால் எதுவும் முடியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இதை நான் சற்றும் ஏற்க மாட்டேன். பாருங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள்? ராஜர்கள் தவறு செய்தாரும்
அவன் சொல்வதையெல்லாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதாக கூட இல்லை. சஞ்சயன், நீ செய்வது தவறு என்பதை முகத்திற்கு நேருக்கு நேர் சொல்லக்கூடிய தைரியம் அவர்களிடம் இருந்தது. சரி, இப்போ பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை பெற வேண்டி பகவான் கிருஷ்ணனை தூதுவிட்டார்கள். ஆனால் மாறாக துரியோதனன் இப்ப என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனும் ஒரு தூதுவனை அனுப்புகிறான். யாரு? பாண்டவர்களிடம் சென்று தர்மராஜனை பார்த்து நான் சொல்வதை சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. யாரை அனுப்புகிறான் என்றா, சகுனியினுடைய மகன் உலுக்கன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவனை அழைத்து நான் என்ன சொல்கிறேனோ அதை தர்மராஜனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். பாண்டவர்கள் அனுப்பிய கிருஷ்ணன் எங்கே? துரியோதனால் அனுப்பப்படும் உலூகன் எங்கே? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லு, இது எல்லாம் துரியோதனுடைய வார்த்தைகள். தர்மராஜா, பெயரில் மட்டும் தர்மத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ. சரி, இப்படி இருக்கக்கூடிய உன்னால் அதர்ம செயல் செய்வதற்கு உண்டான துணிவு உனக்கு எங்கிருந்து வந்தது? இன்று நீ யுத்தத்திற்கு தயாராகிவிட்டாய். யுத்தம் என்பது சர்வநாசம் என்பது உனக்கு தெரியாதா? பாருங்க, எல்லாரையும் கொன்று குவிப்பதுதான் உன்னுடைய தர்மமா? இப்போ யுத்தத்திற்கு இவன் ராஜ்யத்தை தராமல் இருப்பதுதான் காரணம் என்பதனையே மறந்து, யுத்தம் என்பது தர்மராஜனால் தீர்மானிக்கப்பட்டு செய்யப்படுவது என்று அந்த பழியை தர்மராஜனிடம் திருப்பி விடுவது. பாருங்க, எந்த தவறும் என்னுடையது இல்லை, எல்லாமே உன்னுடையது என்று பேசும் துவனியே துரியோதனனுடையது. இப்போ உடனே அவன் என்ன சொல்றான்? ஒரு கதை இருக்கிறது, அந்த கதை உனக்கு நான் சொல்லியே தீர வேண்டும். துரியோதனன் தர்மராஜனுக்கு கூறுகிறான். ஒரு பூனை இருந்தது. சரி, அந்த பூனை என்ன பண்ணிச்சு? அந்த சமுத்திரம் பக்கத்தில் ஆனந்தமாக வந்து தபம் செய்தது. தபம்னா முன்னாடி என்ன நடந்தாலும் அதற்கு எந்த விதமான கவலையும் இல்லை, கவனமும் சிதறாமல் கண்களை மூடிக்கொண்டு மிகப்பெரிய தபஸ் செய்து கொண்டிருந்தது. அங்க அந்த பட்சிகள் எல்லாம் அந்த நேரத்தில் பறக்கும்போது ஆச்சரியம், ஒரு பூனை இவ்வளவு சிரத்தையாக கண்களை மூடி தியானம் செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பக்கத்தெல்லாம் வருது, வந்து பார்க்குது, நிஜமாலுமே இது தியானம்தான் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்தவுடன் நம்பிக்கை வந்தது, இது உண்மையாகவே தியானம்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலிகள் எல்லாம் வந்தது. வந்த போதும் எதுவும் செய்யாமல், சரி, யானை அந்த பூனை தியானத்திலேயே இருந்ததை கண்டு எலிகளுக்கு ஆச்சரியம். ஓ, இந்த மாதிரி பூனையை நான் எங்கும் பார்த்ததில்லையே, இது அகிம்சாவாதியை ஆன பூனையாக இருக்கிறது. இதற்கு எலியை சாப்பிட வேண்டும், துரத்த வேண்டும், இந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லை, எதையோ நினைத்து கொண்டு தபம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? பெரிய எலிகளை, இந்த குட்டி எலிகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிகளை எல்லாம் இந்த பூனை அருகிலேயே விட்டு சரி, உடனே உணவு தேடுவதற்காக பெரிய எலிகள் எல்லாம் சென்றது. நாளாக நாளாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எலிகள் குறையத் தொடங்கின. இப்ப என்னாச்சு? எலிகள் எப்படி குறையும் அப்படிங்கிற சந்தேகம் எலிகளுக்கு வந்தது. அப்போ நிச்சயமாக இதை பரீட்சை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிகா அப்படின்னு ஒரு எலி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வழக்கம் போல நீங்க அந்த இரையை தேடுவதற்கு செல்லுங்கள், நான் இங்கேயே நின்று, சரி, அதாவது அந்த பூனைக்கு பின்னே நின்று என்ன நடக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எலிகளை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுது. என்ன ஆச்சு? குட்டி எலிகள் அந்த பூனை பின்னாடி இந்த திண்டிகா என்கின்ற எலி
பூனை என்ன செய்கிறது என்பதற்காக நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று பூனை கண் விழித்தது. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பூனை இந்த திண்டிக்காய் என்கின்ற எலியை சாப்பிட்டு விட்டது. ஏன்னா இது உயிரோடு இருந்தாதானே தான் செய்கின்ற தவறை வெளியே சொல்லும். எவ்வளவு புத்திசாலித்தனமான பூனையாக இருக்கிறது. பார்த்தால் தபம் செய்வது போல வேஷம். ஆனால் மற்றவர்களை எல்லாம் நம்ப வைத்து அந்த நம்பிக்கையை வரவழைத்து கடைசியில் நம்பி சென்றவர்களுக்கே துரோகம் செய்வது இந்த பூனை. இது இந்த துரியோதனனால் தர்மராஜனுக்கு சொல்லப்படுவது. வெளியில் பெரிய தர்மிஷ்டனாக வேஷம் செய்து கொண்டு, ஆனால் யுத்தத்துக்கு நீ தயாராக இருப்பது இந்த பூனையின் செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த எலிகள் எல்லாம் திரும்பி வந்தது. சரி, பார்த்தா அந்த திண்டிக்காய் என்கின்ற எலியையும் காணும். நாள் ஆக ஆக எலி குறைய ஆரம்பிக்க பூனை தடிக்க ஆரம்பித்தது. ஏன்னா தினசரி தன்னுடைய உணவானது தன்னை தேடி வருகிறது. யாரும் இல்லாத தருணத்தில் ஆனந்தமாக அதை ருசித்து தின்ன ஆரம்பித்து விட்டது. அப்போ பூனை தானாக நிச்சயமாக உடம்பு பெருத்தது. இப்போ இது மோசகாரமான பூனை என்பதனை அறிந்து அந்த இடத்தில் இருந்து அந்த எலிகள் எல்லாம் அகன்று சென்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தர்மராஜா, இந்த கதையை நீ கேட்டாயா? அந்த பூனை வேறு யாரும் இல்லை, நீயே. உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் கபடம். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. பாருங்க, நீ செய்யும் ஹோமங்களும் வேத அத்தியனமும் தான தர்மமும் இதே மாதிரி தான். ஏன்னா மனதில் எதையோ நினைத்து கொண்டு வெளியில் தர்மிஷ்டனாக வேஷம் செய்து கொண்டிருக்கிறாய். பாருங்க, இது இவ்வளவு தூரம் துரியோதனுடைய மனசில் தோன்றுகிறது என்றால் அவனுக்கு கிடைத்த தர்ம உபதேசம் என்பது பாருங்க, கலிங்கன் என்கின்ற ஒருவன் எது தர்மம் என்று அதர்மத்தை தர்மம் என உபதேசித்திருக்கிறான். அப்போ அதை ஆழ பதித்து கொண்டு நல்லவர்களை எப்படி மனம் கோண செய்வது, அவன் செய்கின்ற தர்மத்தையும் அதர்மம் என்று எப்படி கூறுவது, இதையெல்லாம் துரியோதனன் அறிந்து கொண்டு தூதுவனாக சகுனியினுடைய மகனான உலூகனை அனுப்பி இதையெல்லாம் சொல்கிறான். அது மட்டுமல்ல, பாருங்க, ஒரு மனது கெட்டு போச்சு அப்படின்னா நாம பார்ப்பதெல்லாம் தவறாக தெரியும். அப்போ தர்மராஜனை பார்த்து துரியோதனன் சொல்றான், மனதில் கபட நாடகம், இதை முதலில் விடு. சரி, சத்திரிய தர்மம் என்று ஒன்று இருக்கு, அந்த சத்திரிய தர்மத்தில் நில். உன்னுடைய தாய் உங்களை நினைத்து கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த கண்ணீரை என்ன சொல்லுது, நிறுத்துவதற்கு உண்டான உபாயத்தை மேற்கொள். துரியோதனன் சொல்வது என்னன்னா, யுத்தத்திற்கு வா, இன்னும் கோழை என 5 கிராமங்களை என்னிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, இதுதான் சத்திரிய தர்மமா அப்படின்னு சொன்னான். யுத்தத்திற்கு வா, முடிந்தால் வெற்றி கொள். நீ என்ன சொன்னா, புரோகிதரை அனுப்பினே, பகவான் கிருஷ்ணனை அனுப்பிச்சு 5 கிராமங்களை கேட்டனர், நான் கொடுக்கல. ஏன் தெரியுமா? நீ யுத்தத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இச்சை. பாருங்க, இது என்ன தெரியுதுன்னா, என்னைக்குமே துஷ்டர்கள் என்று ஆகிவிட்டால் அவர்களிடம் இந்த சாந்தி சமாதானம் என்கின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. நாம் எதிர்பார்ப்பது மிகவும் தவறு. தர்மராஜன் கடைசி வரை எப்படியாவது பேசி மனம் மாற்றி எப்படியாவது 5 கிராமங்களை எல்லாம் பெற்றுவிடலாம் என்றுதான் நினைக்கிறானே தவிர எடுத்தவுடன் யுத்தத்திற்கு தர்மராஜன் தயாராகவே இல்லை. ஆனால் மாறாக துரியோதனன், நீ நிச்சயமாக யுத்தத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று தூதுவன் மூலமாக கூறுகிறார். பாருங்க, உனக்கு தெரியுமா, எப்பொழுதும் பாண்டவர் பக்கமே பேசுகின்ற விதுரனையே நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். ஏன்னா அவன் சொல்றது தர்மம்.
அவன் சொல்கின்ற எந்த தர்மமும் துரியோதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, பாண்டவர்களுக்கு சகாயமாகவே அவன் பேசுவது போல் தெரிந்ததால் விதுரன் சொல்கின்ற எந்த வார்த்தையையும் நான் கேட்காமல் அவனையே தள்ளி வைத்து விட்டேன். அது மட்டுமா அப்படின்னா, அரகின் அந்த மெழுகு வீட்டில் உங்களை எல்லாம் கொல்ல நினைத்தேன், ஏன் சாப்பாட்டில் விஷம் வைத்தேன். இதெல்லாம் எதற்கு என்றால், நீங்கள் எங்களை எதிர்த்து போராட வர வேண்டும். அது மட்டுமா, அவ்வளவு சான்றோர்கள் நிறைந்த சபையிலே மனைவியாக இருக்கக்கூடிய திரௌபதியை அந்த அளவுக்கு நான் இழுத்தேனே, அப்பொழுதாவது நீங்கள் யுத்தத்திற்கு வந்தீர்களா? அதை பார்த்து கொண்டு கை கட்டித்தானே நின்றார்கள். சரி, இப்பொழுதாவது சத்திரிய தர்மத்தின்படி யுத்தத்திற்கு வாருங்கள். ஏனென்றால் பீஷ்மர், துரோணர், கிருபர் இவர்களெல்லாம் எப்படின்னா இச்சா மரணிகள். இவர்களை தாண்டித்தான் என்னிடம் வர வேண்டும். உங்களுக்கு வீரம் என்று ஒன்று இருந்தால் யுத்தத்திற்கு வந்து பாருங்கள் என்று தூதவனிடம் சொல்லி அனுப்பியிருந்தான் துரியோதனன். இதற்கு மேல் என்ன என்ன ஆச்சரியமான விஷயங்கள் நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.